விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியின் 1206 என்ற அதிர்ஷ்ட எண்ணே அவரது துரதிர்ஷ்டமாக மாறிவிட்டதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சரின் லக்கி நம்பர் அவருக்கே எமனாக மாறியது எப்படி? குஜராத்தின் முன்னாள் முதல்வரும் மூத்த பாஜக தலைவருமான விஜய் ரூபானி வியாழக்கிழமை அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ரூபானி தனது மனைவி மற்றும் மகளை சந்திக்க லண்டன் சென்று கொண்டிருந்தார். விமான பதிவேட்டில் அவர் 2D என்ற இருக்கையில் பயணித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் விழுந்து வெடித்து சிதறியது. இதில் பயணித்த 241 பேரும் உயிரிழந்துவிட்ட நிலையில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை மத்திய அமைச்சர் CR பாட்டீல் உறுதி செய்தார். விஜய் ரூபானி விமான நிலையத்திற்கு செல்லும் கடைசி நிமிட காட்சிகளும் வெளியானது. இதனிடையே விஜய் ரூபானி மரணத்தில் எதிர்பாராத மற்றும் ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. விஜய் ரூபானி உயிரிழப்புக்கு அவருடைய அதிர்ஷ்ட எண்ணே துரதிர்ஷ்டமாக மாறிவிட்டதாக கூறப்படுகிறது. 1206 என்ற எண்ணை தன்னுடைய அதிர்ஷ்ட எண்ணாக விஜய் ரூபானி பல காலமாக நம்பியிருந்தார். 1206 என்ற எண் ரூபானியின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய எண்ணாக இருந்தது. அவர் தனது வாகனங்களின் எண் பலகைகளில் 1206 பயன்படுத்தி வந்தார். இந்த எண் அவரது ஆரம்பகால ஸ்கூட்டரிலும் அவர் முதலமைச்சரான போது அவரது அதிகாரப்பூர்வ காரிலும் இருந்தது. இது அவருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நம்பப்பட்டு வந்தது. ஆனால் விதி விஜய் ரூபானியின் இந்த நம்பிக்கையில் விளையாடியிருக்கிறது. பல ஆண்டுகளாக அவர் நம்பி வந்த 1206 என்ற எண் கொண்ட தேதியிலேயே விஜய் ரூபானியின் உயிர் பிரிந்திருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதாவது 12ஆம் தேதி 6வது மாதம் அவரது மரணம் நிகழ்ந்திருப்பது ஒரு துயரமான நிகழ்வாக மாறியுள்ளது. அவர் உயிரிழந்த தேதியையும் மாதத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 1206 என்ற ரூபானியின் ராசியான எண்ணில் அமைந்திருப்பது வியப்பில் ஆழ்த்தியுள்ளது.